ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மாதமாக இந்த மாதத்தை வைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வருகிறோம். எத்தனை பேர் செய்து வருகின்ற தெரியவில்லை. I want to remind you again, நம்ம அந்த கிராட்டிடியூட் அலாம் என்று சொல்லி ஒன்று நான் வைக்க சொன்னேன். ஒரு நாளுக்கு ஒரு 5 நேரம் அலாம் வச்சு ஒவ்வொரு முறை அலாம் ரிங் ஆகும் பொழுது ஒரு 3 நிமிடம் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க போன வாரம் கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. இந்த வாரமும் நாம் சபையாக அதை தொடர்ந்து செய்ய போகிறோம். எங்க வீட்டில் கதவுக்கு பின்னால எங்க பிள்ளை எல்லாரும் ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத எழுதி வச்சு நன்றி சொல்றாங்க. உங்க குடும்பங்களையும் நீங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்த வேண்டும்? நன்றிகளை செலுத்த வேண்டும். நிறைய பேருக்கு அந்த வாயை திறக்கிறதுல இருக்கிற பவர் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாயை பிசாசு பூட்டி வச்சிருக்கிறான். வீட்லையும் அவங்க வந்துட்டு எல்லாம் சைலண்ட் பிரேயர் தான். நிறைய பேர் சைலண்டாவே தான், எல்லாமே சைலண்ட் தான். அவங்க வர்ஷிப்பு வாயிலிருந்து சவுண்ட் வராது, ஜெபம் சவுண்ட் வராது. இயேசு கிறிஸ்துவே லாசருடைய கல்லறைக்கு வரும் பொழுது லாசருவே வெளியே வான்னு உரத்த சத்தமாக சொன்னாரா. சில காரியங்களுக்கு நம்ம வாயை திறக்கணும். வசனம் சொல்லுகிறது, வாயை விரிவாக திற, நான் அதை நன்மையினாலே திருப்தியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். There is power in our tongue. அப்படின்னா நம்முடைய வாய்களை திறந்து நன்றி சொல்ல வேண்டும். சிலருக்கு சைலண்ட் கிறிஸ்டியனாவே தான் இருப்பாங்க. சைலண்டாவே இருந்து சைலண்டா வாழ்ந்து சைலண்டாவே செத்து போயிடுவாங்க. You know, God never has called us to be Christians like that. அப்போ நம்ம நன்றி சொல்லணும். நிறைய பேர் சர்ச்சில் வரும்போதே வர்ஷிப்புக்கு வாயை திறக்க மாட்டாங்க, எதுக்குமே வாயை திறக்க மாட்டாங்க, ஜெபத்துக்கு வாயை திறக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு சைலண்டாவே. See, don't be a Christian like that. அது உங்களுக்கு எந்த நன்மையுமே செய்யாது. ஏதோ கிறிஸ்தவன் அப்படிங்கிற டைட்டில் உங்களுக்கு இருக்குமே ஒழிய கிறிஸ்துவின் அந்த வல்லமையின் அனுபவத்தில் வாழுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்காது. அதனால you have to break that. ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுங்க. இல்லைங்க என்னுடைய நேச்சர் அதுங்க, நேச்சரை மாத்துங்க. நீங்க பிறக்கும் போது அந்த நேச்சர்ல பிறந்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கும் போது நேச்சரை மாத்திக்கோங்க. Amen. Sometimes when you were born with a certain character. When you are born again, please change yourself. Hallelujah. Thank you Jesus. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால ஜெபிக்கிறது, ஜெபம் பண்ணும் பொழுது சத்தத்தை உயர்த்துவது, துதிப்பது, துதிக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்துவது. நீங்க மனசுக்குள்ள ஜெபிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. அப்படி பார்த்தா நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் வாஞ்சிகள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நினைச்சா போதும், விரும்பினா போதும், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். So we can never make excuses. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற முதல் விதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாய்களை திறந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எபிரேயர்ல நாம் பார்க்கிறோம். அதாவது புதிய ஏற்பாட்டில் உதடுகளின் கனின்னு இருக்குது. அதே வசனம் பழைய ஏற்பாட்டில் ஓசியாவின் புஸ்தகத்தில் வரும் பொழுது உதடுகளின் காளைகள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நீங்க உதட்டுல ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது உங்க வாயால ஒரு காளையை எடுத்து ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைத்து விட்டீர்கள். யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம்னா ஒன்றும் கிடையாது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய உதடுகளாலே காளைகளை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்கிறீர்கள். எனவே நாம் உதடுகளின் கனிகளை செலுத்துவது மிக மிக அவசியம். ஆனால் நாம் இன்று என்னை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ வாயில மட்டும் நன்றி சொல்லுவது அல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் சுத்தமா மேட்ச் ஆகிறது இல்லை. வாயில நன்றி சொல்றோம், ஆனா வாழ்க்கை உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதான்னு பார்த்தா இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த நன்றி சொல்லுகிற அனுபவம் இல்லை. அவங்க வாழ்க்கை ஆண்டவரை பார்த்து என்னை ஏன் படைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லை, நம்முடைய வாழ்க்கையாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது செயலால நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நம்பர் 1 ஈவு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததற்காக. அதாவது மனுஷனா நீங்க பிறந்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆண்டவர் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறார், அருமையான அவருடைய படைப்புகள். ஆனா இந்த எல்லா படைப்புகளிலுமே ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி ஒரே ஒரு சிருஷ்டிப்பை தான் படைத்திருக்கிறார், மனிதனை. ஆமென். எனவே நீங்க மனுஷனா பிறந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்க வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.
சொல்லணும், அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத போன வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு என்கிற அந்த ஈவுனா ஒன்றும் இல்லை, கிஃப்ட். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். பைபிளில் பார்க்கிறோம், எபேசியர்ல அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதாவது இங்கிலீஷ்ல வரும் பொழுது this is the gift of God அப்படின்னு இருக்குது. ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட். ஐயா, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்துக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னா, ஆண்டவர் உங்களை ரட்சித்ததற்காக நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால் நம்ம எல்லாருமே அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்தோம். we were supposed to die. ஏன்னா பைபிள்ல வசனம் அழகாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. what is the wages of sin? பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. ரோமர்ல 6வது அதிகாரம் 23வது வசனம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த மனுஷன் பாவம் செய்தானோ அவன் மரிக்க வேண்டும். மரிப்பதுன்னா சரீரத்தில் மரிப்பதல்ல, அது முதலாவது மரணம். அதற்கு பிறகு எரிகிற அக்கினி கடலுக்குள்ளே, பாதாளம் இல்லை, நரகம் வேற, எரிகிற அக்கினி கடல் வேற. அந்த எரிகிற அக்கினி கடல்ல நித்தியமாக இருக்கணும். அதுதான் இரண்டாவது மரணம். ஆனால் அந்த மரணத்தினின்று ரட்சிப்பு உங்களை தப்புவித்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. so salvation saved you from a life sentence. இரண்டாவது ரட்சிப்பு உங்களுக்கு பண்ணது என்னன்னா, ஆண்டவர் உங்க டெஸ்டினேஷனையே மாத்திட்டார். நேரா போய் நரகத்தில் விழுந்து அப்படியே அக்கினி கடலுக்குள்ள போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் உங்களுடைய டெஸ்டினேஷனை மாத்தி இருக்கிறார். அதாவது உங்க குடியுரிமை, உங்க சிட்டிசன்ஷிப்பையே மாத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரலோக பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு இந்திய பிரஜைன்னு சொன்னா உங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் கிடைக்கும். அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு அந்த தேசம் அவங்களுடைய பாஸ்போர்ட் கொடுக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரலோக சிட்டிசன் அப்படிங்கிற பாஸ்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். அதனால தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கிலீஷ்ல our citizenship is in heaven அப்படின்னு இருக்கு. அதாவது பரலோகத்தில் நம்முடைய சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம எல்லாரையும் புதிய வானத்திலே புதிய பூமியில அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். அப்படின்னா ஆண்டவர் உங்க டெஸ்டினேஷனை மாத்திட்டார். நேரா எரிகிற அக்கினி கடலுக்கு நேராக போயிட்டு இருந்த நம்ம டெஸ்டினேஷனை மாத்தி, நீ அங்க போக வேண்டாம், புது வானத்துல புதிய வானம் புது பூமியில நீ லேண்ட் ஆகலன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி டெஸ்டினேஷனை மாத்தி இருக்கிறார். இது ரட்சிப்பு உங்களுக்கு செய்தது. கை தட்டி ஆண்டவருக்கு இன்னொரு தடவை ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுவோம். அது மட்டுமா, இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், இதோ பழையவைகள் ஒளிந்து போயின. அதாவது பழைய மனுஷன்ல இருந்த எல்லாமே ஒளிஞ்சு போயிருச்சு. ஆண்டவர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக, உங்களுடைய ஆவியை ஆண்டவர் புதிதாக்கி இருக்கிறார். அதனாலதான் we are born again, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி ரட்சிப்பு உங்க வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறது. இந்த ரட்சிப்புங்கிற கிஃப்ட்டுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்பர் 1, எப்படி நன்றி சொல்லணும்? வாயால நன்றி சொல்லணும். சத்தமா சொல்றீங்களா? இன்னும் சத்தமா சொல்லாம உதடுகளால நன்றி சொல்லணும். அப்படின்னு, ஆண்டவரே நீங்க என்னை ரட்சித்ததற்காக நன்றிப்பா, என்னை கிறிஸ்தவனாக மாற்றினதற்காக நன்றி, என்ன ஒரு பரலோக சிட்டிசனாக நீங்க மாற்றினதுக்காக நன்றின்னு ஆண்டவருக்கு வாயால நன்றி சொல்லணும். ஆனா நம்முடைய வாய் மாத்திரம் நன்றி சொன்னா பத்தாது, நம்முடைய செயலாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் இந்த ரட்சிப்பிற்காக நன்றி சொல்ல வேண்டும். சார், எப்படி வாழ்க்கையால என்னுடைய செயலால இந்த ரட்சிப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவது? 2 விதங்கள்ல நீங்க நன்றி சொல்ல முடியும். நம்பர் 1, எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மனம் மாறிய வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக. இங்க பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம பாவத்துக்குள்ள இருந்து நம்ம பாதாளத்துக்கு நேராக போயிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மள ஆண்டவர் மரணத்திலிருந்து காப்பாற்றி நித்திய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை ஒரு நித்திய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக காப்பாற்றி விட்டுருக்கிறார். காப்பாற்றப்பட்டவன் எப்படி நடக்கணும்? காப்பாற்றப்பட்டவனை போல நடக்கணும். பழைய மாதிரியே வாழ்ந்து பழைய
பழைய பாவங்கள், பழைய யோசனைகள், பழைய அவபக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா அது நீங்க ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்றது மாதிரி இல்ல. என்னையெல்லாம் ஏன் நீங்க ரட்சித்தீங்க அப்படின்னு கிண்டல் கேலி செய்வதை போல இருக்கும். அப்ப ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுக்கு நீங்க உண்மையாலுமே மனசார மட்டும் இல்ல, வாயார மட்டும் இல்ல, வாழ்க்கையால நீங்க நன்றி சொல்லணும்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். Amen. You can't go back to the past old ways of living. Instead you got to choose to live for God, a godly life. அதனால தான் தீத்துவின் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இப்ப தேவனுடைய கிருபை ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிருபை என்ன பண்ணுது பாருங்க, 12வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் அவபக்தியையும், அவபக்தியனா அது அவபக்திங்க, இது அவன் பக்திங்க, அது கிடையாது. இது அவள் அவன் அந்த பக்தி இல்லை. அவபக்தினா பக்திக்கு ஆப்போசிட். என்னது பக்தினா? பக்தியாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றது. அவபக்தினா அப்படியே ஆப்போசிட். அது ஆண்டவருக்கு பயந்து வாழும், இது ஆண்டவரை பார்த்து நெஞ்சு நிமித்தி இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கை. அப்போ நான் அவபக்தியையும், லௌகீகனா அந்த லவ் அந்த மாதிரி இல்லை, லௌகிக இச்சை அப்படின்னு சொன்னா பாவமான அந்த இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி. இங்கிலீஷில் இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவர் ரட்சித்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரா. and we are instructed to turn from godless living and sinful pleasures. உங்களை ரட்சித்ததும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இங்க பாரு, இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, பாவத்தில் வாழக்கூடாது, நீ எனக்கு பயந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா. ஐயா, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்கு நீங்க உண்மையாலுமே வாழ்க்கையாலும் செயலாலும் நன்றி சொல்லணும்னா நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இது நம்பர் 1ங்க. அப்புறம் இன்னொன்று ஒன்று தான் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். 2வது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நீங்க நன்றி சொல்லணும்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஏசப்பாவை பத்தி ஒரு 4 பேருக்கு சொல்லணும். 4 பேர்னா கரெக்டா 4 பேர் இல்லை, 4 பேருக்கு சொல்லணும்னா மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, thank you Jesus Christ. அதாவது ரட்சிக்கப்பட்டதும் நிறைய பேர் அவங்களோட ரட்சிப்பை சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறாங்க. ரட்சிப்பு சீக்கிரட்டாக வைக்க வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம பாவத்தில் நிர்வாணிகளாக இருந்தோம், அதைத்தான் சீக்கிரட்டாக வைக்கணும். ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் அதை சீக்கிரட்டாக வைக்கக்கூடாது. எப்பா, இதுக்கு முன்னால் என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஆனால் என்னை இயேசு ரட்சித்தார் அப்படிங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் பரமேறி போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா போய் 4 பேருக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லது உங்க மேல இருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டது அது அப்படியே சைலண்ட் ஆயிருது. நான் தான் சொன்னேன்ல, சைலண்டான கிறிஸ்தவன் கிறிஸ்தவனே கிடையாது. என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சைலண்டான கிறிஸ்தவன் அவன் ஒரிஜினல் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் டூப்ளிகேட். ஏன்னா கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவன், கிறிஸ்துவை பேசுகிறவன் தான் கிறிஸ்தவனே ஒழிய கிறிஸ்துவை குறித்து சைலண்டா இருக்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான், சைலண்ட். ரட்சிக்கப்பட்டது சைலண்டா, ரட்சிக்கப்பட்டு சைலண்டா சர்ச்சுக்கு வந்து, அதாவது சைலண்டா வர்றதுன்னா சிலர் சர்ச்சுக்கு வர்றதே பிரச்சனை பண்றதுக்கு தான் வருவான், வந்துருப்பேன். அதை பத்தி நான் பேசல. சிலர் சர்ச்சுக்கு வந்து சர்ச்சு கை தட்டுவோமாக தட்டுவோமாக இப்படிதான் கை தட்டுறது கூட மேக்சிமம் பாருங்க, இப்படிதான் அவங்க கை தட்டுறதே அப்படிதான். அதுக்கப்புறம் எல்லாம் பாடும்போது லிப்சிங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்களோட வர்ஷிப் சைலண்ட், இவங்க ரட்சிப்பு சைலண்ட், இவங்களுடைய துதி சைலண்ட், இவங்களோட ஓ ஜீசஸ் கிரைஸ்ட். ஏங்க, இவங்க சைலண்டாவே வாழ்ந்து கடைசியில சைலண்டாவே தான் செத்து போவாங்க. இங்க பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய கல்லறை கூட சைலண்டா இருக்கக்கூடாது. என்னது என்னது? கிறிஸ்தவனுடைய கல்லறை கூட சைலண்டா இருக்கக்கூடாது.
ஏசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தார். இன்னைக்கு அவர் கல்லறையை பார்க்கறதுக்கு பல லட்சக்கணக்கான பேர் போய் பார்த்து அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை துதிச்சுட்டு போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி அவர் செத்ததும் புதைச்சிட்டாங்க. புதைச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வழியில ஒரு பணத்தை தூக்கிட்டு போறாங்க. போற வழியில சில எதிரிகள் வரவும் பயந்து பணத்தை தூக்கிட்டு வந்தவன் புதைக்க போயிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் பார்த்து பயந்து பணத்தை கீழே, டெட் பாடியை கீழே போட்டு ஓடுறான். ஆனா அந்த டெட் பாடி என்ன பண்ணிருக்கு, அவன் போட்டது கரெக்டா எலிசா தீர்க்கதரிசியோட கல்லறையில போட்டிருக்கான். கல்லறைக்கு வெளியில ஏதோ அவரோட எலும்பு வெளியில நீட்டிட்டு இருந்திருக்குங்க. இந்த எலும்பு அந்த டெட் பாடியில பட்டது. அவன் எந்திரிச்சு நான் சுகமானேன், நான் சுகமானேன். டேய், நீ டெட் பாடிடா, படுறா. டேய், அவன் உயிரோட எந்திரிச்சிட்டாங்க. இது எலிசா தீர்க்கதரிசியோட கல்லறை. அங்க பாருங்க, ஒரு கர்த்தருடைய மனுஷன் மரித்து செத்து போனதுக்கு அப்புறம் அவன் கல்லறை கூட சைலண்டா இருக்க கூடாது. Hallelujah, that is the power. ஆனா இங்க நிறைய கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பை பத்தி சைலண்ட். ஆண்டவர் அற்புதம் பண்ணார், அதை சைலண்ட். ஆண்டவர் உங்களுக்கு கேன்சரை சுகமாக்கினார், அதை பத்தி சைலண்ட். எனக்கு வெக்கமா இருக்குது. Hallelujah. இவங்க வியாதியோட இருந்தப்ப ஒரு வெக்கமும் வரலையா, வியாதி சுகமானதுக்கு அப்புறம் வெக்கம் வந்துருச்சான். வியாதியோட இருந்த போய் டாக்டர் எல்லாம் காட்டின போது உங்களுக்கு வெக்கம் வரல, ஆண்டவர் சுகமாக்கினதுக்கு அப்புறம் வெக்கம் வந்துருச்சு. God will be ashamed about you if you are ashamed about God. ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்னா அதை பத்தி நீங்க சைலண்டா இருக்க கூடாது. பைபிள்ல ஒரு அருமையான ஒரு லேடி, கேரக்டர் நல்ல கேரக்டர் கிடையாது, ஆனா அவங்கள்ட்ட இருந்து நல்ல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும். சில பேர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இவர் நல்லவர் தாங்க, ஒரு யூஸ் கிடையாதுங்க. ஒருத்தர் சொன்னார், இவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஆனால் அவங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னாரு. அது நல்ல ஃபேமிலியாக இருந்து என்னையா பிரயோஜனம், யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். உண்மையாலுமே அப்படி சொன்னார் ஒரு ஐயா, ஒரு பாஸ்டர் ஐயா சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ பைபிளில் ஒரு ஸ்திரீ, ஏசப்பா ஒரு தடவை யூதேயால இருந்து கலிலேயங்கிற ஊருக்கு போறார். போற வழியில என்ன பண்றாரு, நேரா வண்டியை சமாரியாக்கள் விடுறார். யூதர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. யூதேயா எப்படி இருந்துச்சு, கலிலேயா எப்படி இருந்துச்சு. போகும்போது அப்படியே சமாரியா நடுவில் இருக்கு. யூதர்களுக்கும் சமாரியாருக்கும் ஆய்க்காது. அவன்கிட்ட பிளேட்ல சோறு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ஒரு கப்பு டீ குடிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சுற்றி வளைச்சு தான் போவாங்க. அந்த ஊரை கிராஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அப்படியே சுற்றி தான் போவாங்க, நேராக போக மாட்டாங்க. ஏசப்பா நேராக போகிறார் சமரியாக்குள்ள. போய் அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு, கிணத்து பக்கமாக உட்கார அந்த லேடி வர்றாங்க. சரி, அந்த சம்பவத்தை நம்மளே எல்லாம் சேர்ந்து பைபிளில் படிப்போம். அப்படியே உங்கள் பைபிளில் யோவான் சுவிசேஷன் ஒரு சுவிசேஷம் இருக்கும், திறந்து பாருங்களேன். புதிய ஏற்பாட்டில் திறந்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதுக்கப்புறம் யோவான் ஒருத்தர் வருவார். அதை எடுத்து 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 4வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். John chapter 4 and verses 4 and following. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். தயவு சேர்ந்து சைலண்ட் கிறிஸ்டியனாக இருக்காதீங்க, கொஞ்சம் ஆமாம் சத்தமாக அதை நம்ம படிப்போம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு, பாருங்க, யாக்கோபு அவன் பையன் யோசேப்புக்கு நிலத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஆள் செத்து போகிறாரு, 5 காசு விட்டுட்டு போகிறது கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் அப்பாவாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து வச்சுட்டு போகணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், சொத்து ரட்சிப்பு, உங்க பிள்ளைங்களை ரட்சிப்பு நடத்துங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்க. இதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க விட்டுட்டு போற பெரிய சொத்து. ஆமென். அதுக்கப்புறம் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படின்னு இருக்கு. என்னது? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதாவது வீடு காடு மனையெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவ விட்டுட்டு போலன்னா வேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஓகேயா? யாக்கோபு பாருங்க, ஆமாம், நம்மளாம் கிறிஸ்து ஆபிரகாமின் பிள்ளைகள் தானே. ஆபிரகாம் பிள்ளைக்கு சொத்து விட்டுட்டு போயிருக்கிறார், ஈசாக்கு பிள்ளைக்கு சொத்து விட்டு போயிருக்கார். அதை பார்த்துட்டு யாக்கோபு அவருடைய பையனுக்கு நிலம்லாம் விட்டுட்டு போயிருக்கிறார். அதனால தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு கடனை வச்சுட்டு நீங்கள் போகக்கூடாது. அவங்களுக்கு என்னத்தை வச்சுட்டு போகணும், சொத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். என் மேலே கோபப்படாதீங்க. 5வது வசனம் பாருங்க. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த, உங்கள் அப்பா விட்டுட்டு போடலைன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி பண்ணாதீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை விட்டுட்டு போகணும், சொத்துக்களை விட்டுட்டு போகணும். பாருங்க யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளாம் யாக்கோபு நமக்கு ஒரு மாடல் தானே, ஆமாவா இல்லையா?
யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை என்று கிளைம் பண்ணுறது. ஆனால் அந்த யாக்கோபு நிலத்தை விட்டு பிறகு இந்த யாக்கோபு ஒன்றுமே விட்டுட்டு போகல. அதனால் பிளான் பண்ணுங்க. ஆமென். ஸோ லெட்ஸ் ஆல் ரீட். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு இயேசு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்துச்சு. பாருங்களேன், அவர் கிணறுலாம் விட்டு போயிருக்கிறார். பிள்ளைகளுக்கு கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் விட்டுட்டு போன கிணறு பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஜீசஸ் அந்த கிணத்து பக்கம் வருகிறார். இப்போ இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு. இயேசுப்பா அந்த உலகத்தில் இருந்தப்போ நம்மள மாதிரியே வாழ்ந்துருக்கிறார். அவருக்கும் ட்ராவல் பண்ணப்போ டயர்டாயிருக்கு. ஜீசஸாக இருந்தால் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவருக்கு டயர்டாயிருக்காது. இல்லை, அவருக்கு பிரயாணம் பண்ணி அவருக்கு வேத்து ஊற்று ஹோ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறார். அப்போது ஏறக்குறைய 6 மணி வேலையாக இருந்துச்சு. அவருடைய சீஷர்கள் சாப்பாடு வாங்குறதுக்கு ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஊருக்கு ஏன்னா அன்னைக்கு ஸ்விக்கி டொமேட்டோ இல்லை அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 8வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணி மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா. பாருங்களேன், ஜீசஸ் நம்மள மாதிரி தான் இருந்திருக்கிறார். அவர் பாட்டில் கிணத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கிணத்துக்குள்ள ஆழமாக தண்ணி கீழே இருந்திருக்கு. இப்போ பார்த்தா ஒரு லேடி வர்றாங்க. வரும்போது ஜீசஸ் அவங்கள பார்த்தேம்மா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கிருந்து தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் சமாரியர்கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. என்னது சொல்லுவேன், வாசல்ல முதிக்க மாட்டான் அப்படி சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அப்படி யூதர்கள் சமாரியர்கிட்ட என்னைக்கோ சொல்லிட்டாங்க. அதனால அந்த பக்கம் போக மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. உடனே இந்த ஜீசஸ் பார்க்கறதுக்கு அப்படியே யூதர் மாதிரியே இருக்க. ட்ரெஸ்ஸிங் கிசிங் எல்லாம் பார்த்தாவே தெரியுது இவர் வந்துட்டு அந்த ஊருக்காரன்னு. இப்போ இந்த அம்மாவுக்கு ஷாக்கு. சார் எப்படி சார் நீங்களும் யூதராச்சே, எங்கள்கிட்ட எல்லாம் தண்ணி வாங்கி கொடு, எப்படி சார் என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதை அவங்க வந்துட்டு வாயிலேயே கேட்டாங்க. பார்த்துக்கோங்களேன், அப்படியே பச்சையா. அங்கே பாருங்க, இயேசு தாகத்துக்கு தான் கேட்டது 8வது வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. லவ் பண்ணான்னா தொலைஞ்சாவன். ஆமா, சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, ஐயா நீர் யூதனா இருக்கிற சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அது எப்படி சார் நீங்க கேட்கலாம்? நாங்களாம் ஒரு மாதிரி பட்டாலும் என்கிட்ட போய் நீங்க தண்ணி எப்படி கேட்கலாம்? நீங்க பார்க்கறதுக்கு நல்லவராட்ட இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஜீசஸ் சொல்றாரு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். யோசித்து பாருங்க, சும்மா வழியில போயிட்டு இருந்தீங்க, அப்படியா ஒருத்தர் வந்துட்டு சார் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். உடனே நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி சார் தண்ணி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதும், டேய் நீ என்கிட்ட கொடுத்துருந்தேன் கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு கொடுத்துருப்பேன். சும்மா தானே போயிட்டு இருந்தேன் நான். இவரா போய் அந்த அம்மா பாட்டில் தண்ணி பிடிக்க வந்துச்சு. வந்துட்டு கேட்குறாருமா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்கிறாரு. உடனே அந்த அம்மா ஜென்யூனாக கேட்குறாங்க, சார் நீங்களாம் எங்கள் ஏரியாவில் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டீங்க, ஏன் கேட்குறீங்க? உடனே இவர் சொல்கிறார், உனக்கு நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன், என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு தண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணியை கொடுத்தா உனக்கு திரும்ப தாங்க வராது, இந்த தண்ணியை குடிச்சேன்னா தாங்க வரும். ஆனால் நீ என்கிட்ட கேட்டிருந்தேன்னா கொடுத்துருப்பேன், ஆனால் இந்த தண்ணியை குடித்தா உனக்கு தாங்க வராது. இது என்னடா மதியானம் உச்ச வெயிலில் இது வம்பா போச்சு. நம்ம வெயில் நேரத்தில் வர்றாங்க, இவர் பாட்டில் இவரா கேட்டு இவரா தண்ணி வேணுமான்னு கேட்டு, அந்த மாதிரி ஏன் சார் கேட்குறீங்கன்னு கேட்ட ஒரே குத்தத்துக்கு என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன். ஆனால் பாரு, இந்த தண்ணி குடிச்சேன்னா திரும்பி திரும்பி நீ வரணும், ஆனால் நான் தண்ணி கொடுத்தேன்னா அது ஜீவ தண்ணி இருக்கிறார். என்னது? என்னடா புது ப்ராடக்டாக இருக்குது. இங்கே இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், ஜீவ தண்ணீர்மா. சார் எத்தனையோ தண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வித்தியாசமாக இருக்கு சார், இது என்ன சார் தண்ணி? அது அப்படித்தாம்மா, இது ஒரு பபிள் டாப்பு, இதை மாட்டி விட்டுட்டேன்னு வையே அவ்வளோதான், உள்ள குபீர் குபீர் குபீர்னு உனக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் பாயும். அந்த தண்ணியை குடிச்சேன்னா இதுக்கப்புறம் தாகமே வராதுங்க. இந்த அம்மாவுக்கு மண்டியே பிச்சுக்குச்சு. அங்கே பாருங்களேன் 11வது வசனம், ஜீவ. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அப்படி மேலேங்களையும் பார்க்குறாங்க, ஜீவ தண்ணி இருக்கிறாரு, குடிச்சா தாங்க வராது, யார் அவரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சார் 1 மினிட் சார், உங்கள்கிட்ட பக்கெட் இல்லை, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கையில் கயிறு இல்லை, என்கிட்ட பக்கெட் கயிறு இருக்கு போட்டு எடுத்துருவேன், ஆனால் உங்கள்கிட்ட பக்கெட் உள்ள கயிறு உள்ள ஏதோ தண்ணியை கொடுப்பேன், அதை குடிச்சா தாங்க வராது அப்படிலாம் சொல்கிறீங்க, எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. கை தட்டுங்க, அந்த அம்மாவுக்கு நியாயமாக கேட்குறாங்க. அப்படி தானே?
ஆமாம், அவங்க எதுனா கேட்டுருவோம், அவர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. சார், மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணத்தை வெட்டின யாக்கோபை விட நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஜீசஸ்ட கேட்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, என்ன கெத்தா உங்களுக்கு. யாக்கோபை விட நீங்கள் பெரிய ஆளா சார், இந்த தண்ணியெல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு. உடனே ஏசப்பா சொல்றாரு 13வது வசனம், அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. இங்க பாருமா, ரொம்பலாம் பேசிட்டு இருக்காத, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் வரும், ஆனா நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சா இதுக்கப்புறம் ஒரு காலும் தாகம் வராதுங்கிறார். இந்த அம்மாவுக்கு மண்டை வெடிச்சிருச்சு. அந்த ஸ்மைலியில் ஒரு ஸ்மைலி இருக்கும், மூளையெல்லாம் விதலையை செதற மாதிரி, அந்த ஸ்மைலி இந்த அம்மா தான். இதுதான் அந்த அம்மா. இது என்னடா அது, மதியானத்தில் தண்ணியை பிடிச்சி ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தா இதில் எவ்வளோ சோதனை. சும்மா இவரா கேள்வியை கேட்டு இவரா சொல்லிட்டு நம்மளை குழப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சா தாங்க, கொஞ்சம் மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்னது. இங்கே பாருமா, நீ வேற தனியாக வந்திருக்கிற, நான் வந்துட்டு லேடிட்ட நான் தனியாக பேசிட்டு இருக்கிறேன். 4 பேர் பார்த்தா 4 பேர் மாதிரி என்ன பண்ணுவான், பேசுவான். பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து நீங்கள் பால் குடிச்சா கூட என்னதான் சொல்லுவான், பாஸ்டர் தண்ணி போட்டிருந்தார் பார்த்தோம் அப்படின்னு பேசுவான். அதனால இங்கே பாரு, இதுக்கு மேலே நான் பேசணும்னா டைம் முடிஞ்சிச்சு, நீ போய் உன்னோட வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா அது வரைக்கும் அந்த மண்டை உடஞ்சிருந்துச்சுல, அவ்வளோதான் செதறிடுச்சு. இப்போ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உடனே 1 2 3 4 5 6 7 அப்படின்னு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சார் அப்படின்னு, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிருக்கேன்னு. நீ அப்படியே 1 2 புருஷனை கூட்டமானதும் கவுண்டிங் போயிட்டு இருக்கு, அப்படி தானே? ஏன்னா உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருக்கிறா, இப்போ இருக்கிறவனும் உனக்கு எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க இந்த லேடி. 5 பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ ஒருத்தன் கூட இருக்கிறான், அவனும் புருஷன் இல்லையா. இந்த மேட்டர் ஜீசஸுக்கு தெரிஞ்சிருக்குது. புரிஞ்ச சொல்றது உங்களுக்கு. உடனே இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அங்க பாருங்களேன், 16வது வசனத்துல ஏசப்பா சொல்றார், பாரு நீ போய் உன் புருஷன் இங்க அழைச்சிட்டு வா, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த தண்ணியை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உன் வீட்டுக்காரன் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற. அந்த அம்மா ஷாக் ஆயிடுச்சு. உடனே 18வது வசனத்துல ஜீசஸ் சொல்றாரு, 5 புருஷர் உனக்கு இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிறார். இவ்வளவு தாங்க நடந்துச்சு. உடனே இந்த அம்மால கொண்டு வந்த சட்டியை கீழே வச்சுட்டு ஓடுறாங்க. எப்படி இருந்துக்கும் பாருங்க. பாஸ்டருக்கு வந்துட்டு, சார் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வயிற்றுல வலி, உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, அவ்வளோதான் சொன்னது. ஹேண்ட்பேக்கையெல்லாம் வச்சுட்டு துண்டா காணா துணியா காணான்னு இப்படியே தெரிச்சிட்டு ஓடுனா பாஸ்டருக்கு என்ன ஆகும்? என்னடா ஏதாவது தப்பாக்குப்பா சொல்லிட்டோமா, இப்போ என்ன ஆச்சு, இந்த லேடி இப்படி ஓடுறாளே. ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு பேக்கப் பாருங்க, 6 பேர் இருக்காங்க. இப்போ இருக்கிற புருஷன் இல்லைன்னதும் இந்த அம்மா ஓடுறாங்க. ஜீசஸ் வேறு தனியாக மாட்டியிருக்காரு. போச்சு, 6 பேரையும் கூப்பிட்டு வந்து நம்மளை அடிக்க போகிறான், நீ யார் என்னைய சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா போகலான்னு பார்த்தா இந்த அம்மா போய் 6 பேரை கூப்பிட்டு வரல, ஊரையே கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னது ஊர்? ஏன்னா இந்த அம்மா ஊருக்குள்ள போய் என்ன சொன்னாங்களா, சே எல்லாம் கவுனிடா, டேய் தனசேகர், டே ராஜசேகர், டே சுரேஷ், டே ராஜேஷ், டே இங்கே பாடுறா, நாங்கள் போனோண்டா ஒருத்தர் என்னை பற்றி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னது என்ன பண்ணு அங்கே பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குடத்தை வைத்து விட்டு 28வது வசனம், ஊருக்குள்ளே போய் குடத்தை மறந்துட்டாங்க. கொண்டு வந்த ஹேண்ட்பேக் யாராவது மறந்துட்டு போவீங்களா? ஓடும்போது கூட என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் அந்த பர்ஸ் எடுத்துட்டு போவேன் சார். பர்ஸுக்குள்ள என்ன இருக்கும்? ஒண்ணு கிடையாது. அப்ப நீ என்னத்தை காப்பாத்துற? அந்த பர்ஸை தான் சார் காப்பாத்துற. ஆமா, அதுதான் உண்மை சார். அந்த பர்ஸ் எதுக்குடா போன எடுத்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை சார், அந்த பர்ஸே காசு தான், அதே 10 ரூபா கொடுத்தா வாங்குறேன். ஆனா இந்த அம்மா ரொம்ப எக்ஸைட் ஆகி கொண்டு வந்து சட்டியை விட்டுட்டாங்க. இந்த பாருங்க, யாராவது சட்டியை விட்டுட்டு போவீங்களா? கேட்குறேன் உங்கள்கிட்ட, குடத்தை விட்டு போவீங்களா? வாட்டர் பாட்டில் முடிஞ்சு 1/4 பாட்டில் தான் இருந்தாலும் அதை தூக்கிட்டே சுத்துறது. சீரியஸா, இது எதுக்கு அந்த பாட்டில் வச்சிருக்கேன்? இந்த பாட்டிலுக்கு வேற ப்ராஜெக்ட்லாம் இருக்கு சார், ரீபர்பஸ் பண்ண போறோம் சார். ஆமா, இந்த அம்மா இவர் இப்படிலாம் சொன்னதும் உனக்கு 6 பேர் இருக்கான் தானே அப்படின்றது அம்மா பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க.
குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களா பாரு, ஊருக்குள்ள போய் ஜனங்களை எல்லாம் நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசித்து பாருங்க, இந்த அம்மா சொல்றாங்க, சார் என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்படி என்னம்மா சொன்னாரு? இது சொல்ற கதையா என்ன? இல்லை சார், ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 பேரை வச்சுட்டு இருக்கிறேன், அதை பற்றி அவர் நீங்கள் நிறைய பேர் நான் சொல்கிறேன் இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு. உடனே நிறைய பேருக்கு மைண்டில் என்னென்னா, ஐயோ எனக்கு சொல்கிறதுக்கு, சிலருக்கு என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது ஒரு ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்னென்னா, எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நீங்கள் கூச்சப்படுறீங்களே, அதனால இந்த அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த அம்மாவுக்கு 6 பேர் இருக்காங்க. ஆனால் ஊரில் போய் சொல்கிறாங்க என்னை பற்றி. இந்த அம்மாவுக்கு நடந்த மிராக்கிள் என்ன? கேன்சர் சுகமாக இருந்துச்சுன்னா என் கேன்சர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பெருமையாக. இல்லை அவங்களுக்கு கடன் இருந்துச்சு, என் கடனை மாற்றிட்டாரு, இது தைரியமாக சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு நடந்த மிராக்கிள் என்ன தெரியுமா? 6 பேர் இருக்கிறான், சரியா, எவனாவது ஒருத்தனை கூட்டுவா அப்படின்ட்டாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு நடந்த மிராக்கிளே இதுதான். அங்கே பாரு, ஒரு பெரிய டெஸ்டிமனி சார். என்னடா டெஸ்டிமனி? என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டார். என்ன 6 பேர் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கார் சார். பாருங்க, இந்த அம்மாவுக்கு நடந்த மிராக்கிளே தான். அதுக்கப்புறம் மிராக்கிள் இருந்துச்சு, ஆனால் இதுலேயே இந்த அம்மா எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறாரு தாடிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போயிட்டு, வாங்கடா வந்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுவார். நீங்கள் சொல்கிறீங்க இயேசை பற்றி எப்படிங்க சொல்கிறது, வெக்கமாக இருக்குது. இந்த லேடியை பாருங்க, கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த அம்மா போய் சொல்கிறாங்க, என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டார், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுவார்னதும் ஊர் வந்து எல்லாரும் ஓடி வந்துட்டான். எனக்கு சில சமயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேளுங்களேன், இப்போ மக்களுக்குள்ள அவங்கள பற்றி சொன்னால் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. என்னது, ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஒரு தடவை நான் பாரிஸில் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தேன். வந்து என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்தாங்க. எனக்கு ஒரு நாள் கழித்து நான் அவங்கள பார்த்து, உங்கள் வீட்டில் ஒரு வயசானவங்க ஒருத்தங்க வீல் சேரில் இருக்கிறாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த லேடி பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? ஹவு டு யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை ஃபேமிலி? பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க, பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்க கால்கட்டா போயிட்டுருக்குறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? அவங்களுக்கு தெரியாதையா சொன்னேன்? அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொன்னேன். இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, வந்தீங்கன்னா உன்னை பற்றி சில சமயம் இல்லை, உங்களுக்கு பெரிய கடன் இருக்குது தானே சார்? எப்படி சார் நான் கடன் இருக்கும்போது, ஓ மை காட் அப்படின்னதும், உன் ஸ்டோரி உனக்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்கு ஒருத்தர் சொல்லணும்? ஆனால் ஊரே கிளம்பி வந்துட்டான். சார் என்னை பற்றி சொல்லுங்கள் சார், என்னை பற்றி சொல்லுங்கள். ஏன்டா உன்னை பற்றி தான் உனக்கு ஏற்கனவே தெரியல சார், இருந்தாலும் சொல்லுங்க சார். நீங்கள் சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். டேய் நீ 6 பாட்டில் போன வாரம் குடிச்சிக்க. ஐயோ ஆமாம் சார், நான் 6 பாட்டில் போன வாரம் குடிச்சேன் சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். 7வது பாட்டில் பாதி தானே குடிச்சேன் சார். அதுவும் கரெக்டு தான் சார். பிடிச்சிருக்கு இவனுங்களுக்கு ஸ்டோரி. ஊரே வந்துட்டான், என்னை பற்றி சொல்லுவாரா. எல்லாரும் வந்துட்டான், வைக்கப்படாமல் ஓடி வந்துட்டான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு வந்த ஒரு பய வந்த மாதிரி போல எல்லாம் இயேசுவை நம்பிட்டு போயிருக்கான். கை தட்டுங்க. 30வது வசனம், அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் எல்லாம் வந்துட்டான். இந்த லேடியை பற்றியே சொல்லிட்டார்னா என்னை பற்றி சொல்லுவாரா? ஒன்று எல்லாரை பற்றியும் சொல்லுவார். புட்டு வைப்பார், தேவைப்பட்ட பரோட்டாவை வைப்பார். 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த இன்ஸ்டன்ட் மேகி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் இன்ஸ்டன்ட் பரோட்டாவே வந்துருச்சு பார்த்தீங்களா? பரோட்டா வாங்கிட்டு போய் அப்படியே வச்சு எடுத்தா ஓரளவுக்கு ஒரு 70% மேட்ச் பண்ணிட்டான். அவ்வளோ எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்ஸ்டன்ட் இவாஞ்சலிஸ்ட்டை இந்த அம்மாட்ட தான் பார்க்குறேன். அவன் 4 வருஷம் 5 வருஷம் பைபிள் காலேஜில் போய் பண்ணாத இந்த அம்மா 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. கை தட்டுங்க. அதனால தான் அந்த அம்மாவை சொல்கிறேன். சில பயலுங்க 4 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு வந்து 4 வருஷமாக 4 பேரை ரட்சிப்புகள் நடத்தலை.
சும்மா நானும் பாஸ்டர் தான், நானும் ஊழியக்காரன் தான் ஊருக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கான். எத்தனை பேரோட ரட்சிப்பு நடத்தின? இல்லை சார். நீ 4 வருஷம் என்னடா பைபிள் காலேஜில் படித்த? என்ன பிரச்சனை எனக்கு தெரியல சார். அப்புறம் என்னடா ஊழியக்காரன்? அதுதான் சார் எனக்கு தெரியல சார். இந்த அம்மா ஒரு பைபிள் காலேஜ் போகலை, ஒன்று பண்ணல, ஊரையே ஜீசஸ்ட கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு தடவை கை தட்டுவான் அந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா. இப்போ அதைத்தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், வாயில சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்முடைய வாழ்க்கையால் செயலால் நன்றி சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கு 2 விதம். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கணும். ஆமென். உங்களை பார்க்கும்போது இவனை சாக்கடையிலேருந்து தூக்குனது நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். 2வது, இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்கன்னா 4 பேருக்கு ஜீசஸை பற்றி சொல்லணும். ஆமென். இப்போ அதுதான் உங்கள் ப்ராப்ளம் தான் அட்ரஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்னன்னா, நம்பர் 1, அதில் கொஞ்சம் சிக்கல் சார். அதுதான் எப்படி பண்ணுறது, அதுதான் எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிள். என்ன கவனிங்களேன், ரொம்ப சிம்பிள். ஆக்ஷன் பிளான் நம்பர் 1 எழுதிக்கோங்களேன். உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்க எல்லாருக்கும் கதை கட்ட தெரியும். கதை கட்டுறதை பற்றி பேசல, கதையை சொல்லணும். அதாவது டெல் யோர் ஸ்டோரி. நல்லா கவனிங்க. ஐயோ எனக்கு ஸ்டோரி தான் பெருசா. ஃபேக்ட் நம்பர் 1, எவ்ரிபடி லைக் ஸ்டோரிஸ். என்னது? நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எல்லாருக்குமே ஸ்டோரி பிடிக்கும். என்னது? எல்லாருக்குமே ஸ்டோரினா, இப்போ இந்த அம்மாவை பற்றி நான் சொன்னேன், அது ஒரு ஸ்டோரி. எப்படி பார்த்தீங்க? 6 பேரா? எப்படி 6 பேரை மெயின்டைன் பண்ணாங்க இந்த அம்மா? ஒரு ஆள் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. பார்த்தீங்களா ஸ்டோரி? உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் பிறக்கும் போதே அப்படித்தான் பிறந்தோம். எப்படி அம்மா எப்படி சாப்பிட வச்சாங்க? நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா. அப்புறம் அந்த நிலாவில் ஒரு ஆயா வடை சுட்டாங்கன்னா பார்த்தீங்க. அமெரிக்காக்காரன் கஷ்டப்பட்டு ராக்கெட்டை கண்டுபிடிச்சு அவன்லாம் போறதுக்கு முன்னாலே நம்ம ஒரு ஆயாவை அனுப்பி அவன் வடை சுட்டோம். அவன் தான் இந்தியன். கை தட்டுங்க இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ பல வருஷங்களுக்கு பின்னால சந்திராயனுக்கு அதை அனுப்பி அந்த பாட்டியை ஆயா நல்லா இருக்கிறாங்களான்னு பார்க்க வரைக்கு நம்ம ஒரு இதை அனுப்பியிருக்கிறோம். அவ்வளோதானே ஒழிய. ஆனால் எப்பயும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அனுப்பிட்டோம். இந்த கதையெல்லாம் கேட்டு தான் நீங்கள் பால் சோறே சாப்பிட்டீங்க. அப்புறம் பெட் டைம் ஸ்டோரி. எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு? எங்கள் அப்பா ஸ்டோரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. எல்லா அப்பாவும் அம்மாவும் ஏதாவது விதத்தில் ஸ்கூலில் போனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு? ஸ்டோரி. ஓல்ட் மெக்டானல் ஹேட் எ ஃபார்ம், எல்லாம் ஸ்டோரி தாங்க. நீங்கள் படித்த ரைம்ஸு. வேற என்ன ரைம்? ஏதாவது ஒரு ரைம் சொல்லுங்க. என்னது? பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வூல்? எஸ், ஸ்டோரி. அப்புறம் இந்த கிளாக் மேலே ஒரு எலி போச்சு, அது என்னது? Hickory dickory dock, the mouse ran up the clock struck one. ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்களா, நீங்களாம் பிறக்கும் போதே ஸ்டோரினா அப்படி ஒரு ஈர்ப்பு. அது பெருசாகும் போது அது ரைம்ஸ்ல இருந்து மூவிஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். உட்காது உங்களுக்கே தெரியும் அது ஸ்டோரின்னு. ஆனால் அன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன், 2 பாட்டிங்க போயிட்டு அந்த சீரியலை போய் ஏய் நீ அப்படிலாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. இன்வால்வ் ஆயிட்டாங்க அந்த ஸ்டோரியில். அதே ஸ்டோரி. ஆனால் சாகிற வரைக்கும் மனுஷனுக்கு ஸ்டோரி பிடிக்கும். ஆமென். அப்பா சொல்கிறாரு, ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அந்த பாட்டியை வடையே சுட விட்றாங்கன்னு தெரில. வடை சுடுற பாட்டி யார் இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இந்த எந்த பாட்டியும் வடை சுடுறதா எனக்கு தெரியல. இப்போல்லாம் யாரும் வடையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த பாட்டி உடனே காக்கா போயிட்டு, பாட்டி எனக்கு ஒரு வடை வேணும் அப்படின்னு கேட்டு இந்த வடையை எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஒரு ஸ்டோரியில் பாட்டி கேட்டுட்டு எடுத்து வந்துச்சு, இன்னொரு ஸ்டோரியில் காக்கா அந்த பக்கம் திரும்பினப்போ எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது இன்னொரு ஸ்டோரி. இது ஒன்று வந்து மரத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு அந்த காக்கா. ஓகே, அந்த காக்கா உட்காந்துட்டு அந்த வழியில் ஒரு நரி வருது. ஓகே, அந்த நரி வரும்போது அந்த நரி அந்த காக்காவை பார்த்துட்டு, காக்கா நீ ரொம்ப
அழகா இருக்கிற, நீ எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னதும் அந்த காக்கா கா கா அப்படின்னதும் அந்த வடை கீழே விழுந்துருச்சு. விழுந்ததும் பாருங்களேன், இந்த ஸ்டோரி இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அதைத்தான் சொல்ல வர்றேன் நான். ஆனால் அந்த வடை விழுந்ததும் நிறைய வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு நாள் நைட்டு எப்படியோ படுத்து தூக்கிட்டோம். அடுத்த நாள் திரும்பி டேடி ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து டேடி பார்த்தா, இதுக்கு என்னடா இது வம்பா போச்சு, எவ்வளோ ஸ்டோரியை தான் டேடி சொல்கிறது. உடனே டேடி அந்த ஸ்டோரி எடிட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த காக்கா நின்று இருந்தப்போ அந்த நரி வந்து, காக்கா நீ ஒரு பாட்டு பாடினதும் காக்கா உஷாராயிடுச்சு. உடனே அந்த வடையை எடுத்து காலில் மாட்டிட்டு கா கா அப்படின்ச்சா. இன்னைக்கு நைட்டு அந்த நரி இப்படியெல்லாம் ஸ்டோரி கேட்டு தூங்குன கேஸ் தான் இன்னைக்கு சர்ச்சில் வந்து. அதனால தான் நான் ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப உஷாராக இருக்காது, ஏன்னா தூங்கிடுவான். ஆமாம், இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ ஃபேக்ட் நம்பர் 1 என்னென்னா, எல்லாருக்குமே ஸ்டோரி பிடிக்கும். ஆமென். ஃபேக்ட் நம்பர் 2 என்னென்னா, எல்லாருக்குமே ஸ்டோரி சொல்கிறதும் தெரியும். நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியாதுன்னு. டாக்டர்கிட்ட போய் அது வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க, ஓகேயா? போனது என்ன பண்ணுறீங்க? எதுவுமே நடக்காத மாதிரியா போகிறீங்க. பொண்ணா வழியில் செம்ம ஆக்சிடென்ட் மச்சான், செம்ம ஆக்சிடென்ட். ஏன்னாச்சு? அப்படியே திரும்பி பாச்சா பூச்சி மாதிரி திரும்பி போட்டு அந்த அப்படியே 2 ரோலிங்கு. அதை நீங்கள் சொன்னதை அவன் அதை பார்க்கவே வேண்டாம். அவன் பார்த்துருந்தாங்கன்னா கூட அப்படி புரிஞ்சிருக்க மாட்டான். நீங்கள் சொன்னது இருக்குல்ல. அப்போ ஃபேக்ட் நம்பர் 1, எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும், பிடிக்கும். எல்லாருக்குமே ஸ்டோரி சொல்லவும் தெரியும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜீசஸை பற்றி பேசினதும் உடனே உங்கள் மைண்டில், ஐயோ நான் எப்படி கர்த்தராகிய, உடனே உங்கள் மைண்டில் என்னென்னா, என் அன்பு சகோதரி உன்னோடு கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்து நான் பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கொடுப்பா என்று சொன்னால் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். இன்று கூட இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் அவன் செத்து போயிடுவான், அவன் ரசிக்கப்பட மாட்டான். ஸ்டோரி சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, லெட்ஸ் கீப் இட் ப்ராக்டிக்கல் அண்ட் சிம்பிள். இந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க? ப்ரீச்சிங்காக பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, குடத்தை வச்சாங்க, ஓடினாங்க. நேராக போய், டேய் தனுசேகர், டேய் ராஜசேகர், டேய் என்னை பற்றி ஒரு தாடிக்கார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. என்னடா சொன்னார்? ஒன்றும் இல்லை, 5+1 கவுண்டிங் போயிட்டுருக்குன்னு சொன்னார். நீ வந்தேன்னா உன்னை பற்றி சொல்லிடுவார் அப்படின்னது ஊரே வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணாங்க? தான் ஸ்டோரியை சொன்னாங்க. அவ்வளோதான், கையை தட்டுங்க. இவ்வளோ தான் காஸ்பல் ஷேரிங்னா. இது தாங்க. நீங்கள் போய் ப்ரீச் பண்ணி ஏசப்பா எப்படி மரித்தார், அவர் எப்படி உயிர்த்தார், கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அவன் நேரம் இங்கே கூட்டுவாங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்கள் ஸ்டோரியை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, பயங்கர கடனில் இருந்தேன். அப்போ ஜீசஸ் உடனே நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ எனக்கு வேறு 5+1 இல்லையா அப்படிலாம். உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள். இதுக்காக நீங்கள் ஸ்டோரி கிரியேட் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்டோரி. கடனில் இருந்து கேன்சல் இருந்தேன். That lady was authentic. See, when your story is authentic, it is powerful. Amen. எல்லாருக்குமே we all have a story. That's why we are here. ஏங்க இங்கே இருக்கிறீங்க? நீங்கள் இன்றைக்கி சர்ச்சில் இருக்கிறீங்கன்னா ஏதோ ஸ்டோரி இல்லாமல் நீங்கள் வரல. நீங்களாம் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. சும்மா வந்துடுவீங்களா என்ன? காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பீங்களா? யூ ஹாவ் அ ஸ்டோரி. தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். ஏதோ உங்களுக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கார், உங்கள் பிள்ளைக்கு பண்ணியிருக்கிறார், அவ்வளோதாங்க. அதை சொல்லணும், இதைத்தான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதை நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாது, இதை பற்றி பேசணும். ஸோ நம்பர் 1 என்ன? டெல் யோர் ஸ்டோரி. அதான் அந்த 39வது வசனம் சொல்லுது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் ஊரே வந்துருச்சு. நம்பர் 1 அது. 2வது, பாஸ்டர் எனக்கு பெரிய ஸ்டோரி இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கி ஆரம்பித்தப்போ ஒரு சாட்சியோடு தானே ஆரம்பித்தோம், அப்படி தானே? சர்ச்சில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டோரி சொல்கிறோம். இந்த ஸ்டோரிஸை சொல்லுங்கள். உட்காரவே முடியல, டேய் இதே மாதிரி தான் பேக் பெயினோட ஒரு லேடி பார்த்தேன், சர்ச்சில் ப்ரேயர் பண்ணாங்க, சரியாயிடுச்சு. ஷேர் த ஸ்டோரி. கரெக்டான டைமை பார்த்து சொல்லுங்கள். சில டைமே பார்க்காம நேரம் காலம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்காது. கரெக்டான டைமில் ஆவியானுடைய ஏவுதலோட அந்த ஸ்டோரியை சொன்னீங்கன்னா அது இஸ் பவர். ஸோ நம்பர் 2,
let the stories lead, pass on powerful testimonies and point people to Jesus. பிறருடைய சாட்சிகளை சொல்லி இயேசுவினிடத்தில் ஜனங்களை வழி நடத்துங்க. எழுதுறீங்களா? மேன். நம்பர் 2, you have to share your story. ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு டைரி, நோட்டு, பேனா இல்லாமல் முன்னாள் வரிசையில் உட்காராதீங்க. அதுவும் இஃப் யூ ஆர் எ லீடர் இன் த சர்ச், ப்ளீஸ், யூ கேன் நெவர் டூ தட். ஐ வில் நாட் எக்ஸ்கியூஸ். ஆமென். நம்பர் 3, இன்வைட் யுவர் சர்க்கிள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சர்க்கிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. சில சமயம் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் இன்வைட்டிங் சம்படி ஓவர். சிலர் நம்முடைய ஜூம் செஷனில் ஆன்லைன் சர்வீஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி சுகமாகி ரசிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்கங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. வாட் டிட் த ஃப்ரெண்ட் டூ? ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க? ஜூம் லிங்கை தான் அனுப்பி வச்சாங்க. அவ்வளோதான். You inviting somebody looks very small, but it can be the first step towards you changing someone's destiny. Sometimes all that it will take is for you to invite someone. இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்ல முடியும். ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி யாராவது சொல்லியிருப்பாங்க, வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிச்சுல. That's the story. Invite someone. எப்பயுமே சர்ச்சுக்கு தனியாக வரக்கூடாது. You see, we are living in the Christmas season. Use this time. It's an opportunity for you to invite people. இங்கே பாருங்கள், இயேசு இல்லாத எந்த மனிதனும் நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறான். அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அவங்கள்ட்ட ஏசப்பா இல்லைன்னா அவங்க நித்திய நரகத்துக்கு நேராக போகிறாங்க. The best gift that you will give everybody is Jesus Christ. இயேசு இல்லாத வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கை, எரி நரகத்திற்கு போகிற வாழ்க்கை. அதனால தான் we have to introduce our family and our friends to Jesus. Invite them. 4வது, use your social. I'm giving all simple practical things. எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. Practical things. Invite somebody. I mean, like, share. Use your social media platform for Jesus. எல்லாருமே அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இல்லைன்னா மினிமம் வாட்ஸ்அப், அப்புறம் யூடியூப், அப்புறம் எக்ஸ், ட்விட்டர், எல்லாத்துலையும் இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? சிலர் பார்த்தா காலையில் இருந்தால் செல்ஃபி, மை நியூ லுக். யாருமே கேட்கல. ஐ எம் இன் மதுரை டுடே, ஈட்டிங் இந்த மூணார் மெஸ், நைஸ் பரோட்டா. யாருமே கேட்கல. ஏன் கேட்டேன்? சரி, நீங்கள் இதை போடாதீங்கன்னு சொல்ல, நானுமே பார்த்தீங்கன்னா போடுவேன். ஐ எம் இன் சென்னை, டுமாரோ கம் டு சர்ச். அப்படி சும்மா எதுக்கு மக்களை நீங்கள் செல்ஃபி போடுறது வேண்டாம்லாம் சொல்ல, போடுங்க. பட் யூ see, சோஷியல் மீடியா இஸ் ஃபார் மோர் தேன் செல்ஃபிஸ். உங்களுடைய சோஷியல் மீடியாவை செல்ஃபி போடுங்க. ஒரு செல்ஃபி போட்டிங்கன்னா ஒரு 10 ஸ்டோரியை போடுங்க. எத்தனையோ சாட்சியை ஷேர் பண்ணுறோம் நம்ம சர்ச்சில், பேஜில், என்னோட பேஜில் டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறோம். ஏன் அதை நீங்கள் உங்களுதில் ரீஷேர் பண்ணக்கூடாது? பிகாஸ் somebody watching that could have their life changed. நான் எதனால சொல்கிறேன்னா, there are people like that whose lives are changed. Why don't you use that? Because social media is a great platform. It is your influence. Use it. It is a ministry waiting to happen. நிறைய பேருக்கு அதோட பவர் தெரியறதில்ல. யோசித்து பாருங்கள், 400 பேர் சர்ச்சில் நடக்கிற மெசேஜ் கண்டென்ட் போடுறோம். ஏன் நீங்கள் ரீஷேர் பண்ணக்கூடாது? யூஸ் இட். ஆம்பிளிஃபை த மெசேஜ். லெட் அஸ் சேஞ்ச் ஒன் லைஃப் அட் அ டைம். நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னா, ரட்சிப்பிற்காக. ரட்சிப்புக்காக செயல் எப்படி நன்றி சொல்வது? ரட்சிக்கப்பட்ட மாதிரி நடக்கணும். 2வது, இந்த இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு 4 விஷயம் சொன்னேன். என்ன பண்ணணும்? நம்பர் 1, டெல் யோர் ஸ்டோரி. 2வது, ஒன்ட்ட ஸ்டோரி இல்லையா, மற்றவங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். 3வதாக என்ன பண்ணலாம்? இன்வைட் பீப்புள் டு சர்ச். 4வதாக என்ன பண்ணலாம்? உங்களுடைய சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்முடைய சர்ச் கண்டென்ட் எல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுங்கள், டெஸ்டிமனிஸை ஷேர் பண்ணுங்கள். லெட் பீப்புள் பி பிளஸ்ட். லெட் அஸ் இம்பேக்ட் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் லெட் அஸ் பி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் திஸ் கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப். பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையுள்ளவர், உண்மையுள்ளவர், நன்மை செய்கிறவர். உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் ரட்சிப்புக்காக நன்றி சொல்ல, எங்கள் செயலாளர் நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தும் பாக்கியத்தையும் கிருபையும் தாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வாழ்வுகளை, குடும்பங்களை நீர் செழிக்க பண்ணும் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாகவும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்த போகிறோம். உங்கள் கைகளில் காணிக்கைகள், தசமபாகங்கள் இருக்கும். நான் எடுத்து பிடித்து கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தலாம். இன்றைக்கி தான் முறை வந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஐ வாண்ட் டு நோ தட் கொடுப்பது கட்டாயம் கிடையாது. ஸோ டோன்ட் ஃபீல் கம்பேல்ட்.
நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆன்லைனில் யூ கேன் see a lot of details. மேக் யூஸ் ஆஃப் ஒன் ஆஃப் that. ஒன்று வேலை செய்யலைன்னா இன்னொன்று கண்டிப்பாக வேலை செய்யும். ஹீலிங் சென்டருக்குள்ளே கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு தனி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம், அதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க நிறைய டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். கார்ட் மிஷின் யூஸ் பண்ண வெளியில் போகிற வழியில் இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தேட் அண்ட் மே யுவர் லைஃப்ஸ் பி பிளஸ்ட். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். அநேகர் நீங்கள் உண்மையாக நீங்கள் பாரத்தோடு காணிக்கையில் தசமபாகங்களை செலுத்துகிறீர்கள். we appreciate it. Thank you very much for your giving and especially our online members. பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு விதைக்கப்படுகிற விதைகள், காணிக்கைகள், தசமபாகங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து இதற்குரிய பிரதிபலன்களை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இது நிமித்தம் அவருடைய வாழ்வுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது இந்த ஒரு பாடல் பாடும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை செலுத்தி இருக்கிற இடங்களை நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. ஏகவாலும் Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha. Yehovah தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். அப்படி எல்லாரும் முடிஞ்ச அப்படியே முழங்கால் படிடலாமா? நம்முடைய பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டருக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஷபாகாட்டோ ரிசலபாண்டரா சதரபாகா. Come on, let us all pray. Thank you, Spirit of God. Thank you, Jesus Christ. ஆண்டவரே, இந்த பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், ஆண்டவரே, இந்த தரிசனம் நிறைவேறுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், ஆண்டவரே, சொன்னதை செய்து முடிக்கிறவர் என் தேவாதி தேவன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல்களை பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மேசியாவை குறித்து பேசப்பட்டிருந்தான எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டரை ஆரம்பிக்க சொன்ன தேவன், ஆண்டவரே, அதன் நிறைவேறுதலை உம்முடைய வல்லமையை கொண்டு நீர் நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கட்டும். மாஷா பாகா ரசாட்டாலா. Come on, lift up your voices. சபையாக சத்தத்தை உயர்த்தி ஆன்லைனில் இருக்கிறவங்களும் I want all of you to pray. Maishana brankala thodaba sanaha lanko shana bariankala thodoremana shanda rabaya. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, நீர் சொன்ன காரியத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்த காரியங்களுக்கு விரோதமாக என்ன சூழ்நிலைகள் எழும்பினாலும் சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாக மாறுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவரே அந்த இடத்திலே துதி ஆராதனை பலத்த விதத்தில் எழும்புகிறதற்காக நன்றி. அங்கே நடக்கிற அற்புத அடையாளங்கள் ஆண்டவரே அநேகருடைய வாழ்விலே தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். We already foresee mighty miracles happening in that place. ஏற்கனவே அந்த இடத்திலே ஆண்டவரே பலத்த அற்புத அடையாளங்கள், குருட்டு கண்கள் திறக்கப்படுவது, செவிட்டு கண்கள் ஆண்டவரே செவிட்டு செவிகள் திறக்கப்படுவது, ஊமை பேசுவதை, முடவர் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடம் ஆண்டவரே வாழ்வுகளை மாற்றுகிற, ஜனங்களுடைய சங்கிலிகள் அறுபடுகிற ஒரு மகத்தான ஒரு ஸ்தலமாக இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அடுத்த கட்டத்தில்
நாமத்திலே நாங்கள் என்னென்ன செய்யணும், அதற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஜெபிப்போம். அடுத்த ஒரு 4 அடிக்கு நம்ம மண்ணு போடணும், அதுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, ஆண்டவர் இப்பொழுதும் அதை சுற்றி இந்த காம்பவுண்ட் வால் எழும்பி கொண்டிருக்கிறது. மழையினால சில டிலேஸ் உண்டாயிருக்குது, ஆனாலும் அது சீக்கிரமாக நடந்து முடிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற வேலைகள், அடுத்து நடக்க போகிற வேலைகள், இவை எல்லாவற்றையும் ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துரிதமாக நடப்பதாக, தாமதங்கள் இன்றி நடப்பதாக, அவற்றுக்கு வேண்டிய தேவைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்த பொழுது அன்றன்றைக்குரிய மன்னா வானத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டதே. ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிறவர் நீர். You are the Lord of provision. ஆண்டவரே, நீர் அற்புதகரமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டர் எழும்புவதற்கு வேண்டியதான தேவைகளை நீர் அற்புதகரமாக சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். யெகோவா ஈரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற வல்லமையுள்ள கர்த்தராக நீர் இருக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய கரத்தில் இருந்து அவற்றை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் தகப்பனே. கேட்கலாம் ஆண்டவரே, அடுத்த அந்த 4 feet அந்த 2 acres நாங்கள் மண்ணு நிரப்பணும், அதற்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அந்த லேண்ட் ஃபில்லிங்க்கு வேண்டிய தேவைகளை உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து அதற்கான தேவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஏசப்பா, இந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். நீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று அந்த அற்புதத்தை நடப்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உடனே ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம அங்க ஆராதனைகளை ஏற்கனவே ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறோம். அதற்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படி கேட்கலாம். Come on, begin to pray. நீங்கள் ஆமென் சொல்லக்கூடாது, நீங்களும் ஜெபிக்கணும். ஹalleluya. ஆண்டவரே, அந்த லேண்ட் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஆண்டவரே ஒரு ஸ்ட்ரக்சர் நாங்க எழுப்பணும். அட்லீஸ்ட் ஒரு 2000 பேர் உட்கார்ற மாதிரி ஆண்டவரே ஒரு இடத்தை அங்க கட்டி எழுப்ப உடனே நாங்கள் ஆராதனைகளை ஆரம்பிக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்திலே அதற்கு வேண்டிய தேவைகள் ஆண்டவரே பரத்தில் இருந்து சந்திக்கப்படுவதாக, உமது கரத்தினாலே சந்திக்கப்படுவதாக உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய தேவைகளை நாங்கள் உமக்கு தெரிவிக்கிறோம். ஆனாலும் நாங்கள் தெரிவிப்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் ஆண்டவரே அதற்கு வேண்டிய எல்லா ப்ராவிஷனையும் நீர் பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றி. We receive it from your hands. உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அது நடப்பதாக. We claim it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய தேவைகள் ஏற்கனவே ஆண்டவர் சந்திக்கப்பட்டு விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த காரியங்களிலே அற்புதங்களை செய்வீராக. In the name of Jesus. ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் 2025 ஆண்டவர் ரொம்ப நாட்கள் ஆகக்கூடாது, வெகு சீக்கிரத்தில் அங்க ஆண்டவரை நாங்கள் சுகமளிக்கிற கூட்டங்கள் ஆரம்பிக்கணும், ஆராதனைகள் நடத்தப்படணும். தேவரீர் ஆண்டவர் அந்த காரியத்தை நீர் முன்னின்று எங்களுக்கு செய்து தரும்படி வேண்டுகிறோம். சத்தமாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? லபா ஷன பிரகா ரெம்போ ஷானியா பங்கனா Lago Shana Rebankiasa Lesorum Niamdal Pana Lebo Shaba Kalagatrome Katosera Bahandera. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக அதற்குள்ளாக நிறைய பேர் கொஞ்ச நாளும் கொஞ்சமாக whatever people keep sending அவங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அநேகர் அதற்குள்ள விதைக்கிறாங்கப்பா, தியாகத்தோட பாரத்தோட கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, ₹1 ஆண்டவர் இந்த பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டருக்காக கொடுத்தாலும் கேளுங்க, ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த தேவைகளை நீர் அற்புதகரமாக சந்திக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தேவைகளை ஆண்டவர் அவங்க வாழ்வுகளில் சந்திக்கணும். இதற்குள்ள கொடுத்து யாரும் பற்றாக்குறையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டருக்குள்ள விதைக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் ஏதாகிலும் ஒரு அற்புதம் நடக்கணும். இப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அற்புதங்கள் அனுப்பப்படுவதாக. இது நிமித்தம் அவங்க குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மறைய வேண்டும். அவங்க குடும்பங்கள் இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உடைக்கப்பட வேண்டும். தேவரீர் ஒரு
அற்புதத்தை நீர் செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அவங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலையை கொடுங்க, அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸை கொடுங்க ஆண்டவரே. சில அசாத்தியங்கள் சாத்தியமாக மாறட்டும், அசாதாரணமான அற்புதங்கள் அவருடைய வாழ்வுகளில் நடக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பு என்று சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அது நடக்கும்படி வேண்டுகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you, thank you, thank you, thank you Spirit of God. உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. Hallelujah. Thank you Jesus Christ. நம்மளுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் தனி ஜெபங்களை எத்தனை பேர் இதை நீங்கள் சீரியஸாக எடுத்து ஜெபிச்சு வர்றீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்களில் இதற்காக உங்கள் குடும்ப ஜெபங்களில் நம்ம பவர் சென்டர் ஹீலிங் சென்டரை நினச்சி நீங்கள் ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் ஜெபிக்கணும். டெய்லி ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. I want people that are praying for it. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தில் துரிதத்தை ஏற்படுத்துவார். தேவைகள் சந்திக்கப்படும். நமக்கு இன்னும் பல கோடிகள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் அந்த தேவைகளை எல்லாம் அற்புதகரமாக சந்திக்கணும்னு சொல்லி நமக்கு ஜெபிப்போம். நம்ம வாங்கின நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ we have to pray. Amen. எனவே ஆண்டவர் அதற்குள்ள விதைக்கிறவங்களை எழுப்பணும், கொடுக்கிறவங்களை கொண்டு வரணும். இப்படி நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தில் நீங்களும் இணைந்து அதற்குள்ளே கொடுக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் இந்த இதில் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் ஏவுவார் அப்படின்னு சொன்னால் you can start giving. Amen. நீங்கள் முதல்ல என்ன பண்ணலான்னா ஒரு வாக்குறுதி எடுக்கலாம். நிறைய பேர் வாக்குறுதிகளை எடுத்திருக்கிறாங்க. நான் இந்த தொகையை நான் கொடுப்பேன் அடுத்த 6 மாதத்தில், இல்லைன்னா 8 மாதத்தில் இந்த தொகையை கொடுப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு வாக்குறுதி எடுக்க விரும்புவீங்கன்னு சொன்னால், ஆண்டு உங்களுடைய இருதயத்தில் ஏவுவார்னு சொன்னால், பிளட்ஜ் கார்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெளியில் போகும் பொழுது இந்த பவர் சென்ட்ரல் ஹீலிங் சென்டர்னு ஒரு டெஸ்க் இருக்கும். அங்கே போய் அந்த பிளட்ஜ் கார்டு நீங்கள் வாங்கலாம். வாங்கி பூர்த்தி செய்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த கார்டை இன்றைக்கி பூர்த்தி செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாரமோ மாதமோ இல்லை ஒரே தவணையாகவோ நீங்கள் எடுக்கிற அந்த வாக்குறுதியை நீங்கள் செலுத்தி முடிக்கலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த QR கோடு பார்க்குறீங்க, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணனா அது 1 நிமிஷம் தான் ஆகும். அதை நீங்கள் இப்பயே அதை நீங்கள் செய்யும்படி நான் வேண்டுகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியலன்னா அந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளட்ஜ் கார்டு வரும். அதை பூர்த்தி செய்து இன்றைக்கே நீங்கள் என்ன தொகையை கொடுக்க விரும்புகிறீங்க, எப்படி இந்த தரிசனத்தில் பங்கு பெற விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் தெரிவிக்கலாம். I want to thank you. அநேகர் இந்த பிளட்ஜ் கார்ட்ஸை ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. I really want to thank you. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அதற்குள்ளாகத்தான் நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். So thank you very much for doing what you are doing. ஏசப்பா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. So நீங்கள் வெளி தேசங்கள் இருக்கிறீங்க, கொடுக்க விரும்புவீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கும்படிக்கு உங்களிடத்தில் நான் பட்சமாக வேண்டுகிறேன். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டூயிங் சம்திங். ஏசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படட்டும். அதே போல் நிறைய பேர் பிளட்ஜ் கார்ட்ஸ் ஃபில்அப் பண்ணி நிறைய பேர் அதை செலுத்துகிறார்கள், சிலர் மறந்து போயிடுறாங்க. அப்படி நீங்கள் யாரும் பிளட்ஜ் கார்ட்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இன்னும் அதை நீங்கள் ஆனர் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னால், டேக் திஸ் ஆஸ் எ ரிமைண்டர். ஆண்டவர் உங்களுக்கும் அதை கொடுக்கும்படிக்கான கிருபை தந்து உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பாராக. May the Lord Jesus Christ bless all of us. Amen. Hallelujah. நாம் அமர்ந்து கொள்வோம். இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்வுகள் குடும்பங்களின் மூலமாக மகிமைப்படுவதாக. Thank you Spirit of God. நிறைய பேர் ஏற்கனவே இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டருக்காக ஜெபிச்சு வர்றீங்க. அதனால் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் நிறைய பேர் இதற்குள்ள விதைக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. I want to send my sincere appreciations to you. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஏற்கனவே நம்ம காம்பவுண்ட் எழுப்பி கொண்டிருக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே இன்னும் நிறைய மண் போட்டு நிரப்பணும். இன்னொரு 4 அடி. அது எல்லாவற்றையும் கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்காவது ஒரு ஸ்ட்ரக்சர் எழுப்பணும்னு பார்க்குறோம். அதற்கான இப்போதைக்கு ஆராதிக்கிறதுக்கு அதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நான் விடுதலை, அற்புதம், சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு முறை நம்ம ஜெபிக்கும் பொழுது
ஏசப்பா அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போது, உங்கள் சரீரத்தில் இயேசுவின் சுகம் இறங்க போகுது. ஆமென். ஸோ நீங்கள் எல்லாரும் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஒரு அற்புதத்தின் சாட்சியை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறேன். பார்த்து உங்களுடைய விசுவாசம் தூண்டப்படட்டும். அதை தொடர்ந்து உங்களுடைய அற்புதத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் எங்கேயும் போயிடாதீங்க, இந்த அற்புதத்தின் சாட்சியை பாருங்கள். என்னுடைய நேம் வந்து லாரா ஃப்ரேசர். ஸோ நான் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக நான் ஆக்சுவலி நம்ம சர்ச்சுக்கு வரேன். ஸோ நான் வரும்பொழுது ஆக்சுவலி எனக்கு லிம்ப் நோட் எனக்கு இருந்தது கழுத்து பின்னாடி. ஸோ அது வந்து எனக்கு நிறைய ஸ்வெல்லிங், வீக்கும் அதிகமாக இருந்தது, வலி இருந்தது. அண்ட் ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து தலை சுத்தலும் எனக்கு நிறைய இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் நம்ம இடத்துல ப்ரே பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். டாக்டர்கிட்ட போனீங்களா? அதுக்காக டாக்டர் கிட்ட போகும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கேன்சராவோ இல்லை டியூபர்குலோசிஸ், ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது, ஸோ டெஸ்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் டெஸ்டர்ஸ் எடுக்கல, நம்ம கிட்ட ப்ரே பண்ணிட்டு நான் போனதோட சரி. அதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்வெல்லிங்கோ அந்த பெயின் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிம்ப் நோட் அதுவாகவே மறைஞ்சிருச்சு. திருப்பி டாக்டர்கிட்ட போய் நாங்கள் காட்டும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுவாகவே மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த டெஸ்ட்டும் வேணாம், மெடிசன்ஸும் வேண்டாம், வெறும் விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பெருசு இருந்திருக்கு அந்த லிம்ப் நோட்? ஒரு பட்டாணி சைஸ்ல இருந்திருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஸோ அது அப்படியே விட்டு இருந்தா இன்னும் growth அதிகமா இருக்கும். ஸோ ஸ்வெல்லிங் இன்னும் அதிகமா போயிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது தொட்டாவே வலி இருக்கும். தொட்டாவே வலி இருக்கும். நைட்டு தூங்கும் பொழுதும் எனக்கு அந்த பில்லோல பட்டாலே எனக்கு பெயின் பயங்கரமா ஆகும். ஷர்ட் காலர் பட்டா பெயின் வரும். ஸோ ஷர்ட் காலர் பட்டா கூட பெயின் இருக்கும். ஹalleluya. ஸோ அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சால் அப்படியே திடீர்னு எப்போ போச்சுன்னே தெரியலையா? திடீர்னு மறைஞ்சிருச்சு. ஹalleluya. கைகளை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்தும். அன்பு சகோதரருக்கு ஒரு லிம்ப் நோட், இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்திருக்கு. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று கேன்சராக இருக்கணும், இல்லைன்னா டியூபர்குலோசிஸாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சகோதரர் வந்த பொழுது ஏசப்பா அவரை சுகமாக்கி அந்த லிம்ப் நோட மறைய பண்ணி, அது காலர் பட்டாவே வலிக்கிறத ஏசப்பா நொடி பொழுதுல சுகமாக்கி அதை மறைய பண்ணி அதை இல்பொருளாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோம். What a wonderful Jesus we serve. டாக்டர்ஸ் ஒன்று கேன்சர் இல்லைன்னா டிபியா இருந்திருக்கணும்னு இருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு கொடுமையான வியாதிகள். ஆனால் ஏசப்பா அதை இல்லாமல் மறைய பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமை பண்ணிட்டு இருக்கிறார். கைகளை தட்டுங்க எல்லாரும். Come on, put your hands together and bless the name of Jesus Christ. Thank you brother. God bless you. இப்பொழுது ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்க போகிறார். அப்படி இருக்கிற இடங்கள் எழுப்பி நில்லுங்க. 2 கைகளையும் ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என்னை சுகப்படுத்துகிறவர் இயேசுதான். லெங்காபா ஷண்டலா மாகாரா சேட்டலாபாயா, சுகமாக்குகிற தெய்வமே எங்கள் இயேசுவே. ஹalleluya. Thank you Jesus. ஷாங்கா பராசையா. இன்னைக்கு நீங்க பண்ண போகிற அற்புதங்களுக்காக, சுகத்திற்காக, அடையாளங்களுக்காக இப்பொழுதே நான் முன்கூட்டியே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. Hallelujah. Thank you Jesus. Thank you Spirit of God. Lenkara masetala manara, சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, உம் பாதத்தில் சுகமுண்டு. சொல்லுங்க, பலனுண்டு, ஜீவனுண்டு, இயேசு நாமத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே பலவீனங்களை கட்டளை கொடுக்கிறேன். பலவீனத்தை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். அந்த வியாதிகள் பலவீனங்களை எடுத்துக்கொண்டு சரீரங்களை விட்டு வெளியேறி போ. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது சரீரங்களை இறங்கி ஒரு அற்புதத்தை நடப்பிக்கட்டும். ஷாங்காரா பாசாட்டாயா. வேதனைகள் மறைகிறதை பார்க்கிறேன். வேதனை உங்கள் சரீரத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் அந்த வலிக்கான காரணங்களுக்கும் கட்டளை கொடுக்கிறேன். Get out of the physical bodies in Jesus Christ's mighty name. இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கிற வல்லமை பலத்த விதத்தில் சரீரங்கள் இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒரு அக்கினி உங்கள் சரீரங்கள் இறங்குகிறது. விசேஷமாக எலும்புகளிலே கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். முட்டு வலிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்திலே. இடுப்பு வேதனைகள் மறைகிறது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே. எல்லா ஜாயின்ட்ஸ் அண்ட் டிஸ்க்ஸ், எல்லா விதமான வேதனைகளுக்கும், எல்லா
அந்த மொத்த எலும்பு மண்டலத்துக்கும் கட்டளை கொடுக்கிறேன். Now be set right in the name of the Lord Jesus Christ. அங்க வியாதிகளை கொண்டு வந்த பிசாசு, வேதனைகளையும் அப்நார்மாலிட்டிஸையும் கொண்டு வந்த பிசாசு, வெளியேறு. Get out of the skeletal system in Jesus Christ's mighty name. இயேசுவின் தொடுதல் சரீரங்களை இறங்கி ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கிறதுக்காக நன்றி. மகிமையின் தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. Now be healed in the name of the Lord Jesus Christ. Shanmiaka branki zote lama kalu shastani briangala stona ramtin sonamiri ampampanko salaya. Now be healed in the name of the Lord Jesus Christ. Hallelujah. Rashes, சரீரத்தில் தோல் இருக்கிற படைகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் தோல் வியாதிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். Get out in the name of Jesus Christ. Hallelujah. Mashakatabaya lenkarama sandere bahanta lekatarabaya. யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு இந்த விரல்களுக்கு இடையில ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி, அது பயங்கர அப்படியே ரெட்டிஷ் ஆயிருது, ரத்தம்லாம் வருது. ஏசப்பா உங்களை சுகமாக்கு. இப்படி கையை நீட்டுங்க. Jesus is healing you right now. இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கட்டளை கொடுக்கிறேன். Get out in the mighty name of the Lord Jesus Christ. சுகம் உண்டாவதாக. மகிடு சண்டேரின மரா சலாயா சொரையாசிஸ் மறைவதாக இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. தோல் வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். வயிற்று பகுதியில் abdominal pain, வேதனை எந்த பகுதியில் உங்கள் சரீரத்தில் இருந்தால் now I command you drop down in Jesus name. சுகம் உண்டாவதாக. லாங்கி ஷாண்டராயா வீக்கங்கள் மறைகிறது, கட்டிகள் மறைவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். கஷனி கபரா என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டிங், உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை, சரியா சாப்பிட முடியல, அனீமிக் ஆயிட்டீங்க. ஏசப்பா உங்களை சுகமாக்குறார் சகோதரி. Receive that miracle now in the name of the Lord Jesus Christ. Lord, thank you for chains are breaking loose. Makashakataya. நான் விசேஷமா உங்க பிரச்சனையை நான் சொன்னேன்னா இன்னைக்கு உங்களுக்கு சுகமாகி கொண்டிருக்கிறது. நீங்க உடனே எனக்கு சொல்லணும் நீங்க அற்புதம் பெற்றுக்கொண்டதை. மாக்கியான் ஷாண்டா ரபாலா ஷட்டிலாயா. லேக்கா ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு தலையில ஸ்கால்ப்ல பயங்கர இச்சிங், அப்படியே நீங்கள் பயங்கரமாக சீப்பெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுறதை பார்க்குறேன். சில சமயம் அப்படியே ப்ளீட் ஆகுது உங்கள் ஸ்கால்ப். இயேசுவின் சுகமாக்குற வல்லமை இறங்குறது. Now you are healed. என்ன மெடிக்கேஷன் எடுத்து சுகமாகவில்லை. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன். Be healed now in the name of the Lord Jesus Christ. ஏசப்பா நீ செய்த அற்புதத்துக்காக நன்றி. மயஹலா ஷண்டல போகோ மதல சடரபனி அந்தரனகியா. வீடுகளிலே சமாதானம் வரட்டும். டிப்ரெஷன் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். சிந்தையிலே தெளிவை பேசுகிறேன். இயேசுவின் வெளிச்சம் ஆண்டவரே எல்லா அந்தகாரங்களையும் மாற்றட்டும். முது வெளிச்சம் சிந்தைகளிலும் இருதயங்களிலும் உதிக்கும்படி வேண்டுகிறேன். Yankin mansan kolang krang suklabaya le sodukotarina malangala sankalabinia. உம்முடைய தொடுதல் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து சுகமாக்கி அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பொருளாதாரத்திலே மாற்றங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. புது வாசல்கள் பொருளாதாரத்திலே திறக்கப்படுகிறதுக்காக நன்றி. இப்பொழுது அது நடக்கிறதுக்காக நன்றி. ஆட்டோ வாங்கி அது சரியா ஓட்டம் இல்லை, அதுக்கு காசு கொடுக்க முடியல, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறேன் சகோதரா. Now receive that miracle in Jesus name. விசேஷமாக உங்கள் மனைவி அதுக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த குடும்பத்திலே உமது வெற்றி வந்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்கள் சரீரங்களை செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு சுகம் நடந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்டோரியை 4 பேருக்கு சொல்லணும். இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணார் அது 4 பேருக்கு சொல்லி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 2வது நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா என்ன பண்ணார் அதை நீங்கள் எனக்கு சொல்லணும். ஏன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏசப்பா என்ன பண்ணாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பெஸ்ட் என்னென்னா நேரில் வாங்க. நீங்கள் வருகிற வாரத்துலேயோ இல்லை புது வருஷத்துலையாவது அந்த நியூ இயர் மீட்டிங்கில் வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம். அப்படி சொல்லணுன்னா முதவே எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். இல்லையா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. இல்லையா தெளிவாக எழுதி அட்லீஸ்ட் இமெயிலில் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க. அந்த ஸ்க்ரீனில் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. நான் மறக்காமல் நீங்கள் சாட்சியை சொல்லும்போது உங்களுடைய பெயர் இருக்கணும். ஒரு புகைப்படத்தை டச் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இருந்த வியாதியினுடைய பெயர் என்ன, எவ்வளோ நாளாக அந்த வியாதி இருந்துச்சு,
இப்போ ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணார். அதே போல் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதையெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பி வைங்க. உங்களுடைய அற்புதத்தின் சாட்சி கேட்கும்படி நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமாக கைகளை தட்டி ஆண்டவரை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேற்று ஒரு அருமையான கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். எங்களுடைய குழந்தைகள், நம்முடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அமேசிங் அமேசிங் அமேசிங். யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது யூடியூப்பில் என்ன இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நம்முடைய கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் தின ஆராதனை டிசம்பர் 25 நமக்கு 3 சர்வீசஸ் இருக்கும். காலையில் 5 மணிக்கு, 7 மணிக்கு, 9 மணிக்கு. 5 மணிக்கு தமிழில், 7 and 9 பைலிங்குவல் இங்கிலீஷ் தமிழாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு வாங்க. and I would love for you to come and join. அதே மாதிரி இந்த வருஷத்தில் ரொம்ப பிரமாதமான நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆராதனைனா டிசம்பர் 31 ராத்திரி நடக்கிற அந்த புத்தாண்டு ஆராதனை. இது என்னுடைய பர்சனல் இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. விசேஷமாக நம்முடைய ஆன்லைன் மெம்பர்ஸ் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைன் மெம்பராக ஃப்ளைட்டை, பஸ்ஸை, ட்ரெயினை எதனாலும் புக் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்துருங்க. குடும்பமாக நீங்கள் வரணும். உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க. டிசம்பர் 31 ராத்திரி 9:30 மணிக்கு அந்த புத்தாண்டு ஆராதனை தீர்க்க தரிசனமாக இருக்க போகிறது. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் ஆயத்தத்தோடு வாங்க. we are going to have an amazing service. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா, சென்னையில் இருக்கிறதான தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜர் அரங்கத்தில் வச்சு நடக்க போகுது. குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் வரணும். உங்களுக்காக நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். லைக்வைஸ் நீங்கள் இன்றைக்கி சென்னையிலேருந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம சென்னையில் இப்போதைக்கு 3 இடங்கள் ஆராதிக்கிறோம். அசோக் நகரில், குரோம்பேட்டில், OMRல. இங்கே அசோக் நகரில் நமக்கு 4 சர்வீசஸ் இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இங்கே வந்து காலையில் 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி. 5, 7, 9 3 தமிழ் சர்வீஸ் இருக்குது. 11 AM we have an English worship service. Come and join us. ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு வாங்க. குரோம்பேட்டில் 9 மணிக்கு காலையில் ஒரு ஆராதனை இருக்குது. OMRல சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்குது. அதே மாதிரி if you are joining us from Dubai, every Friday 7:30 PM Gulf Standard Time in Al Garud in Dubai we worship, and I am there in person. You can see the number there. You can contact us on WhatsApp, or you can just give us a quick call and find the location and come and join us. I would love to meet you this coming Friday. So we love you all. May the blessings of the glorious Lord Jesus Christ be upon your lives, and may the Lord Jesus Christ continue to bless you. அப்படி எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? பரலோகத்தின் தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் எனக்கு விரோதமாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர், சபையினர், தரிசன பங்காளர்கள் எல்லாருக்கும் விரோதமான பிசாசின் திட்டங்களை சபித்து கேன்சல் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் திட்டங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும். சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டிருக்கிறபடி வாதையின் கூடாரத்தை எனக்காது பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் பாதம் கல்லிலிடராதபடி உமது பரலோக தூதர்கள் கரங்களை ஏந்தி கொள்வார்களாக. நலமானதை தருகிறவர் நலமானதை தருவீராக. இந்த வாரத்தில் ஜபாவினால் நிரப்புங்க. இந்த வாரம் முழுவதும் எனக்கு விரோதமாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர், சபையினர், தரிசன பங்காளிகள், ஆன்லைன் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் விரோதமான பிசாசின் திட்டங்களை சபித்து கேன்சல் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் திட்டங்கள் மாத்திரம் நிறைவேறுவதாக. ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Have a great week ahead.